ஸோ கைஸ் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு ஒன் டே டூர் பேக்கேஜ் மாதிரி நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் சொல்லிட்டு ஹைதராபாத் அந்த ட்ராவலர்ஸோடது. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களும் கூப்பிட்டு போனாங்க. ஸோ அந்த ஒன் டே ட்ரிப் வந்து தெலுங்கானா ட்ராவலர்ஸ் அவங்களோடது. ஸோ அந்த பஸ் மாதிரி வச்சு ஒரு மினி வேன் மாதிரி வச்சு உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிருந்தோம். ஸோ அந்த ஒன் டே ட்ரிப் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில இடத்த தான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த போன வீடியோவில். பட் நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கிளிப்பும் உங்களுக்கு கம்மியாக இருக்கணும், ஷார்ட்டாக இருக்கணும் வீடியோ, அதனால் வந்துட்டு நான் அவ்வளோ போடலை. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஒன் டே ட்ரிப்பில் போன இடமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ட் தான். ஸோ இது பேர் கோல்கொண்டா ஃபோர்ட். இது வந்துட்டு ஹைதராபாத்தில் இருக்க ஒன் ஆஃப் த ஐகானிக் ஸ்பாட்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே அங்கே எடுத்த மாதிரி தான் இருக்கும். அதனால் சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நானும் ஃபுல்லாக vlog மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ தான் எனக்கு தெரியும் நான் மைக்கே ஆன் பண்ணல, அதே மாதிரி சார்ஜுமே ப்ராப்பராக பண்ணலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படி இப்படி சரி பண்ணிட்டேன். ஸோ கைஸ் நாங்கள் போன இடத்துல நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் இம்ப்ராப்பரான சவுண்டிங்ஸ் இருக்கும். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் கோல்கொண்டா ஃபோர்ட்டுக்கு ஆக்சுவலி. ஸோ உள்ள இதே மாதிரி நிறைய அந்த லைக் டிஃப்ரெண்டான இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கறதுக்கு. ஒன்று ஃபோர்ட் போயிட்டு இங்கே வந்துட்டு ஒரு பெரிய என்ட்ரி மாதிரி இருக்க நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இங்கெல்லாம் அது மாதிரி நிறைய அந்த ஃபோர்ட்டோட டாப் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. பட் உள்ள போக போக இன்னும் நிறைய ஃபோர்ட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. Lost in this cosmic abyss, my mind takes flight. Dark echoes pulsating, setting the stage for the night. Galactic melodies guide me through the unknown. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா தான் சொல்லி இருக்கோம். ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம உள்ள போய் தான் நிறைய ஸ்கல்ப்சர்ஸ், ஃபோர்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் அதே மாதிரி இதோட இந்த மெஜஸ்டிக்கான இந்த என்ட்ரி இருக்குல்ல, இந்த கேட்டுமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு மேலே நிறைய டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட ப்ளஸ் நிறைய பேட்டர்ன்ஸில் ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ட்டை கட்டின அப்போ வந்து நிறைய கார்ட்ஸ்லாம் நின்று கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 12 மெம்பர்ஸ் கிட்ட இந்த டவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது நிற்பாங்களா அந்த என்ட்ரி கிட்ட சொல்லி. ஸோ கைஸ் டோர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மெட்டலில் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பழசாக இருக்குது பார்த்து. ஸோ ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டல்லாம் பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதுதான் அந்த இன்னர் வியூ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரியோட உள்ளே வந்தீங்கன்னா அந்த ஃபோர்ட்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி. இதுதான் பாத்தீங்கன்னா கோவிலோ டைமண்டோட மாடல் மாதிரி. ஸோ இங்க நின்று கிளாப் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல மிடில் நின்று கிளாப் பண்ணீங்கன்னா இந்த 7 சைட்ஸ்ல இருந்துமே பாத்தீங்கன்னா அந்த கிளாப் சவுண்ட் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், எக்கோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ கைஸ் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இதான் அந்த இன்னர் வியூ ஆஃப் த ஃபோர்ட்டு. அதுக்குள்ளே நிறைய லைக் பிளான்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. கார்டன் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி கைஸ் இங்கே ஒரு ஸ்டோன் இருக்கும். ஸோ இந்த வெயிட்டான ஸ்டோனை தூக்குனா தான் நீங்கள் இந்த கிங்டமில் சோல்ஜராக இருக்க ஃபிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. Are you even pulling? Are you on my team? கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ காய்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இந்த ஃபோர்ட்ல ஆக்சுவலி இருக்குது.
सर जी अभी जहाँ पर अपन लोग एंटर हो चुके हैं इसको जो है ना सोल्जर्स डायरेक्शन कहते हैं सिपाही रहने का पहला मारा जाता पहला मट्टी से बनाया था ஸோ கைஸ் மீனால இந்த டைமில் எங்கள் கைடு நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணார். அதே மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆனால் நமக்கு தான் ஹிந்தி சுத்தமாக தெரியாததுனால என்னன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம அப்பா கொஞ்சம் ஹிந்தி இருந்ததுனால அவங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அவங்க எனக்கு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவங்க சொல்கிறேன். எனக்கு இந்த எக்ஸாக்டாக இந்த விஷயத்தை பற்றிலாம் தெரியாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரூம் மாதிரி போல, பேரக்ஸோட ரூம் மாதிரி போல, இங்கே வந்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஸ் வச்சிருப்பாங்க போல. ஸோ ஆக்சுவலி 21 ரூம்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இந்த எல்லா ரூம்ஸையும் வந்துட்டு இங்கே இருக்க சோல்ஜர்ஸ் கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க போல. ஸோ ஆக்சுவலி இது பார்க்கறதுக்கே பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒரு டார்க்ல இருந்து ஒரு லைட்டுக்கு போற மாதிரி ஒரு கேவ் மாதிரி. ஓரமா போ ப்ரோ. ஸோ பயங்கரமா இருக்கு ஆக்சுவலி. இது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரியே ஃபுல்லா கேவ்லாம் இருக்குங்க. ஸோ கேவ்ஸ் அதே மாதிரி ஃபோர்ட் அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டா இருக்கு. அங்கங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூம் மாதிரி இங்கெல்லாம் ஸ்டே பண்ணுவாங்களாம் இங்க இருக்க காட்ஸ் ஆக்சுவலி. ஸோ பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்கு இங்க இருக்க நிறைய அந்த ராக் ஸ்கேப்ஸ் எல்லாமே. அங்க இருக்கிறது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் மாதிரி. இங்க இருக்க இந்த பில் பண்றதுக்கான ராக்ஸ் அது எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க என்ன போகணுமா, அது வந்துட்டு ஆக்சுவலி ஆர்மியோட ஸ்டோர் ரூம் மாதிரி. இதெல்லாம் கண்டென்ட் தான் ட்ரை பண்றீங்க ஆனா கண்டென்ட்ல வராது. டைமண்ட் கார்டன் அப்படி மாதிரி சொல்றாங்க. ஸோ என்னன்னு கரெக்டாக தெரியல. ஏன்னா அவர் ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நமக்கு ஹிந்தி தெரியல அந்த அளவுக்கு. பட் அது வந்துட்டு கோயினூர் டைமண்ட்ஸ் ஏதோ சொன்னார். டைமண்ட் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் அதை. ஸோ அதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நமக்கு தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவுரங்கசீப் பீரியட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருது இல்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கிறப்ப போனா இங்க கொண்டு வந்து மர்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் தான் இது. ஸோ கைஸ் இவர் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம கைடே. ஒரு பேர் ரகு ஆக்சுவலி இந்த தாத்தா பேர். ஸோ நாங்கள் அவங்கள ரகு தாத்தா அப்படின்னு தான் கூட்டிகிட்டு இருந்தோம் ஆக்சுவலி. இங்க நிறைய ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ நிறைய விஷயம் எனக்கு வந்துட்டு அவர் சொல்றது அவ்வளோ புரியல. புரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஆக்சுவலி இங்கே வந்துட்டு நிறைய காட்ஸ் இருக்கிறதுக்கான இடம்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்துட்டு அவுரங்கசீப் பீரியட்ல அவங்களோட ஜெயிலு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. மற்றபடி சுற்றி என்னதான் இது ஃபோட்டோ அந்த மாதிரி நிறைய அதில் ஹிஸ்ட்ரி அண்ட் மிஸ்ட்ரிலாம் இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன, ராம்தாஸ் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு ராமர் கோவில் கட்டுறதுக்காக இங்கிருந்து ஒரு கல் எடுத்தார் போல. ஸோ அதனால அவர் வந்துட்டு ஜெயிலில் போட்டிருக்காங்க. அவர் கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் கிட்டத்தட்ட இங்கே ஜெயிலே இருந்திருக்காரு. ஸோ இருந்ததுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு அப்புறம் 6 lakhs கொடுத்து யாரோ பெயில் எடுத்திருக்காங்க ஆக்சுவலி. இதுதான் அந்த ஸ்டோர் ரூம் வந்துட்டு முன்னாடி சொன்னது. மற்றபடி இதெல்லாம் அந்த ஃபோர்ட் ஆக்சுவலி. ஆக்சுவலி இங்கே அந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஜெயில் ஆக்சுவலி. ஸோ அங்கே தான் வந்துட்டு பிரிசனர்ஸ்லாம் நிறைய பேர் வைப்பாங்க போல இந்த ஃபோர்ட்டில் ஆக்சுவலி. ஸோ காய்ஸ் இங்கே இருக்கிறது என்னன்னா அவங்க சொல்கிறதான் புரிய மாட்டேங்குது. ஆனால் நிறைய விஷயம் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தமிழில் டெலிவரி பண்ணுறேன். ஏன்னா நிறைய விஷயம் வந்துட்டு கரெக்டாக புரியல. ஹிந்தியில் சொல்கிறது, இங்கிலீஷில் சொன்னாலும் அவருக்கு அந்தளவுக்கு தெரியல. அதனால் தமிழில் எனக்கு எந்தளவுக்கு தெரியுதோ நான் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை.
கைஸ் இப்போ ஏன் இங்கே கிளாப் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே கிளாப் பண்ணுறது வந்துட்டு சிக்னல் மாதிரி, இங்கே இருக்க கிங்கை கூப்பிடுறதுக்கு, மற்ற சோல்ஜர்ஸை கூப்பிடுறதுக்கு சிக்னல் மாதிரி ஆக்சுவலி. ஸோ இங்கே இருக்கிறது வந்துட்டு ஒரு மஸ்ஜித் மாதிரி ஆக்சுவலி, இங்கே வந்து சொல்லி ஸோ இது வந்துட்டு ஒரு மாஸ்க் ஆக்சுவலி ப்ரே பண்ணுறதுக்கு. अहमदाबाद अमृतसर कलकत्ता राजा गई जगह होगा ஸோ இங்கே இருக்க கிங்கு எல்லாருமே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிளாப் பண்ணி தான் ஆக்சுவலி அவங்களாம் கூப்பிடுவாங்களாம். ஸோ அதான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலி. ஸோ கைஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆக்சுவலி விஷுவல்லாம் அப்படியே நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி வாய்ஸ் ஓவர்லேயும் என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி இன்னும் நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு, பட் எனக்கு ஹிந்தி அந்தளவுக்கு புரியாததுனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ஹிந்தி ஆக்சுவலி. பயங்கரமா பேட்ஸ் இருக்கு போல, யூரின் ஸ்மெல் வருது ஆக்சுவலி. ஸோ கைஸ் அடுத்து வேற ஒரு ஃபோர்ட் மாதிரி நம்ம என்டர் ஆகுறோம். ஸோ கைஸ் ஆக்சுவலி இங்கே உள்ள இருக்க இடம்லாம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். என்னதான் ஃபுல்லாக ஃபோர்ட்டாக இருந்தாலுமே அங்கங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டூம்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கேவ்ஸ் இருக்கு. केव्स आएगा ये 7 अरे हमारे साथ तो डर अरे क्यों मार दे. ஸோ ஆக்சுவலி இங்கே வந்துட்டு அந்த டிஷர்ட்டை வச்சு லைக் உங்கள் ஷர்ட்டில் வந்துட்டு இது பண்ணால் சவுண்ட் வந்து எக்கோ ஆகுறது, அதே மாதிரி கிளாப் சவுண்ட் எக்கோ ஆகுறது, அந்த மாதிரி எல்லாமே பயமாக இங்கே நடக்குது. ஸோ அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு அவரு. பயங்கரம் டார்க்கா இருக்கு, மஞ்சுமல் பாய்ஸ் கேவ் மாதிரி. So that is called by Ramdas J. Figure. This is Saravati Singer, Gas Singer. Here only Rani Mata. ஸோ ஆக்சுவலி இங்கே தான் வந்துட்டு குயின் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ராணி மஹால் அப்படின்னு. ஸோ 3 பேலசஸ் கிட்ட இருக்குங்க ஆக்சுவலி இங்கே. ஸோ நான் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா தான் அவங்கக்கிட்ட நேராக அவங்கக்கிட்ட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கற்றுக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தோன்னா ஒரு பேசிக் நாலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப அல்ட்ரா பேசிக் நாலேஜ் தான் இருக்குது இந்த இடத்த பற்றி ஆக்சுவலி. எனக்கே அந்தளவுக்கு ஹிந்தி தெரியாது ஆக்சுவலி. ஸோ இந்த பக்கம் பேசுனீங்கன்னா அந்த பக்கம் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலி. ஹலோ ஹலோ சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சைலண்டாக பேசினாங்கன்னா அங்கே கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி. எப்படின்னே தெரில, நிறைய மேஜிக்கல் மிஸ்ட்ரிஸ் அதெல்லாம் இருக்குது இந்த கேவ்க்குள்ளே ஆக்சுவலி. இந்த ஃபோர்ட்டில், கோல்கொண்டா ஃபோர்ட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இந்த ஹிஸ்ட்ரி மிஸ்ட்ரி எல்லாத்தையும் கண்டிப்பாக. सेकंड बस के जाके कुछ निकल आ रहा है. ஸோ கைஸ் அங்கே தான் அந்த ராம்தாஸ் அவரோட ப்ரிசன் பார்த்தீங்கன்னா இதோட மேலே தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலி. இந்த இடம் உங்களுக்கு தெரியும். இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த ஃபோர்ட்டு டூம் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் பார்க்குறதுக்கு அந்த நல்லா இருக்கிற மாதிரி சொல்லுவோம். டனல்ஸ் நிறையா ஹோல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது ஆக்சுவலி.
ஸோ அங்கே தூரத்தில் ஒரு ஃபோர்ட் தெரியுது. அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு நிறைய குட்டி குட்டி இது மாதிரிலாம் இருக்குது, வாட்ச் பிளேசஸ் மாதிரிலாம். இந்த மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு ஃபவுண்டெயின் இருக்குது, பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் தண்ணி அந்தளவுக்கு நல்லா இல்லை. தண்ணி நல்லா இல்லை, தண்ணியே இல்லை அது. இந்த மாதிரி தான் ஆக்சுவலி இருக்குது. மற்றபடி சுற்றி ஃபோர்ட், தட்ஸ் ஆல். அங்கதான் பாத்தீங்கன்னா கிங் இருப்பாராம். இங்க வந்துட்டு இது வந்துட்டு ஆக்சுவலி குயினோட பேலஸ் மாதிரி. இங்கெல்லாம் குயின் அந்த மாதிரி மற்ற காட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி. இது வந்துட்டு ராணியோட ஸ்விம்மிங். இருங்கப்பா, ரெக்கார்ட் பண்ண விடுங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு ராணியோட ஸ்விம்மிங் பூலாம். ஆக்சுவலி இங்கே வந்துட்டு அந்த ராணியோட மேக்கப் ரூம் இருக்குது. மற்றபடி இது வந்துட்டு அப்படியே இந்த செட்டு, ஓவரால் செட்டு வந்துட்டு ராணியோட பேலஸ் மாதிரி. ராணிக்கு தேவையான ஸ்விம்மிங் பூலு, அவங்களோட மேக்கப் ரூம், மற்ற அந்த ரூம்லாம் இருக்கும். அங்கே கிங் இருப்பார் ஆக்சுவலி. பாத்தீங்கன்னா குயினோட மேக்கப் ரூம் ஆக்சுவலி இதெல்லாம். மாடம் மாதிரி இருக்குல்ல, இவங்களுக்கு அவங்க என்னதான் வச்சிருப்பாங்கன்னு தெரியல. ராஜாக்கு தான் தெரியும். ஃபுல்லா இது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதான் வாட்ச் மட்டும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மேக்கப் ரூம்ல தான் நிறைய ஆர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சிருப்பாங்களா. அதே மாதிரி ஸ்க்ரீன் போட்டு க்ளோஸ்டாக இருக்குமா. ஸோ அங்கே அந்த அளவுக்கு ஆர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு ராணி ராஜாக்கு மட்டும் தான் தெரியுமா, மீதி யாருக்கும் தெரியாது அங்கே என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இங்கே ஒரு இடம் மாதிரி இருக்குது, இங்கே என்ன இடம்னு தெரியல. அதே மாதிரி அங்கே அப்படியே மெயின் ஃபோர்ட் இருக்கு ஆக்சுவலி. நம்மளோட மொத்தமாகவே ஃபோர்ட் தான், அந்த மாதிரி அங்கே கொஞ்சம் மெயின் ஸ்பாட் அது. Actually, இங்கிருந்து நாங்க போனோம்னா almost 486 we need to walk and then go there. என்னவாப்பா இது? டாய்லெட்டா? கைஸ், இங்கிருந்து நீங்க ஆக்சுவலி சொன்னீங்கன்னா லைக் இங்கிருந்து ஏதாவது சவுட் பண்ணீங்க இல்ல ஏதாவது சொன்னீங்கன்னா நீங்க கத்துங்க. ஆக்சுவலி அங்கிருந்து எக்கோ அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்கிருந்து எக்கோ அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மிடில் இருந்து சொன்னீங்க. हेलो ओ महाराज आओ चलो दादा ने आओ. ஸோ உங்களுக்கே புரியும் அங்கேருந்து எக்கோ அடிக்கிறது ஆக்சுவலி. ஸோ இங்கே குயின் வந்துட்டு குயின் அண்ட் காட்ஸ் பேசுறது அங்கே இருக்க கிங்குக்கு எக்கோ அடிக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இங்கே உள்ள வந்துட்டு லைக் கேவ் மாதிரி இருக்கு ஆக்சுவலி. இங்கே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். எனக்கு நார்மல் வீடியோ எடுக்கிறேன்னா கோஸ்ட் வீடியோ எடுக்கிறேன்னானே டவுட் வர அளவுக்கு இருக்கு ஆக்சுவலி. இங்கே பயங்கரம் டார்க்கா, இங்கே நிறைய ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இருக்கு, உங்களுக்கே தெரியும். ஸோ ஆக்சுவலி இங்கே குயின் இருப்பாங்க, குயின் பேலஸ் இருப்பாங்களா, அங்கே வந்துட்டு கிங் இருப்பாங்களா, வந்துட்டு குயின் இருப்பாங்களா ஃபேஸ் ஆஃப்ல, அங்கே வந்துட்டு கிங் இருப்பாங்களா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஷவுட் பண்ணி அந்த எக்கோ அழகாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலி.
ஸோ இந்த இடமே வேற லெவல்ல இருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது இங்க. ஸோ நான் என்னால் முடிஞ்சது எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படியே. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும். மோர் தேன் வாட்சிங் அ ஃபோர்ட், இங்கே நிறைய இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்கும். ஸோ அதுக்காகவே நீங்கள் இங்கே வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலாம் கண்டிப்பாக. ஸோ காய்ஸ் இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அங்கே இருக்க ராஜா கூட கம்யூனிகேட் பண்ணது. ஹலோ. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அந்த எக்கோ வந்திருக்கும். ஸோ ஆக்சுவலி இங்கே கிளைமேட் வந்துட்டு பயங்கர சில்லுன்னு இருக்க ஒரு ஃபீல் இருக்கு. டான்ஸ் ஷோஸ், ஸ்டேஜ் ஷோஸ் எதாவது நடந்துச்சுன்னா இங்கிருந்து ஆக்சுவலி வந்துட்டு அவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க டான்சர்ஸ் ஆடுறத நம்ம இங்கிருந்து பார்க்கலாம். குயின் அண்ட் ராஜா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்ப்பாங்க. ஆக்சுவலி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கைஸ் இங்கே நிறைய ஹிஸ்ட்ரி அண்ட் மிஸ்ட்ரி இருக்குது. அதனால நீங்கள் கண்டிப்பாக ஹைதராபாத் போனீங்கன்னா கோல்கொண்டா ஃபோர்ட்டை போய் தெரிஞ்சுக்கோங்க. அங்கே இருக்க விஷயத்தெல்லாம் செம ஒர்த்தாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த காட்ஸ், கிங் அண்ட் குயினோட அசம்பிளி பிளேஸ் மாதிரி. ஸோ இங்கே தான் எல்லாருமே அசம்பிள் ஆகி தே வில் டாக், ஐ திங்க் ஸோ. चलता होता है जो ट्वेल बॉक्स नीचे ट्वेल ऊपर, ऐसा ये जो पूरा भर के इधर आती है ये एम्प्टी होता था, ऐसा राउंड शेप के फिराया जाता था और यहाँ से करते ये जो वहाँ पर टूटा हुआ पाइप लाइन देता है राउंड शेप का, तो इधर से पूरा जो है टेबल नेट का नीचे से टेबल नेट उसके ऊपर ट्वेल टॉप ऊपर फिर थर्ड वन में ट्वेल टॉप ऊपर इसे टाउन ट्वेल टॉप. ஏய் என்னடா இது வசனமே புரியல. ஒரு 12 இது மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஓகே. வாலி மாதிரி. இது இங்க இருந்து இங்க கனெக்ட் ஆகுமா, அடுத்தது இங்க இருந்து அங்க அந்த ஹைட் வரைக்கும் ஏத்துவாங்களாம். ஓகே. கீழ இருந்து அது எங்க இருந்து தண்ணி வருது? கீழ இருந்து எடுக்கறாங்களா? வேஸ்ட் வாட்டர் கீழ வரும். ஓ. ये रैपिड चलेगा राउंड सिस्टम फर्स्ट वेल बंजारा एंड वेस्ट वाटर ये ஸோ இங்கே வந்துட்டு வாட்டர் லைக் டிரான்ஸ்போர்ட் மாதிரி பண்ணுவாங்க போல. இங்கிருந்து எடுத்து டப் அந்த மாதிரி நிறைய சிஸ்டம், பஞ்சாரா சிஸ்டம் மாதிரி எடுத்து, ஸோ அந்த பஞ்சாரா சிஸ்டம் மாதிரியா அவங்க வந்துட்டு அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு எக்ஸஸ் வாட்டர்லாம் இங்கே வந்துட்டு அப்படியே சென்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ ஆக்சுவலி இங்கே சில வெல்ஸ் இருக்குமா. ஸோ இங்கேருந்து தண்ணி எடுத்து மேலே அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு மீதி வாட்டர்ஸ்லாம் இங்கே வச்சிருவாங்க போல, எக்ஸஸ் வாட்டர். இதை வந்துட்டு அனிமல்ஸ் யூஸ் பண்ணிக்கும் லைக் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வெறுமனே போயிருந்தா வெறும் ஃபோர்ட் தான் தெரிஞ்சிருக்கும். நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா அந்தமான் மாதிரி கொஞ்சம் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். இங்கிலீஷ்ல நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு, பட் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். வாவ், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு गाइस. நான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது ஆக்சுவலி. உங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்குள்ள வந்துட்டு டனல் மாதிரி போகுது. பயமா இருக்குது. திரும்ப போயிடலாம். மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. கோல்கொண்டா ஃபோர்ட்ல நிறைய இடம் இருக்கு. வித்தியாசமான ஸ்கேப்லாம் நிறைய இருக்கு. நிறைய கேவ்ஸ் இருக்கு, நிறைய ஃபோர்ட்ஸ் இருக்கு. ஸோ மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. பயங்கரமா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நானே ஓரளவுக்கு தான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். நான் பார்க்காத விஷயம்லாம் நிறைய இருக்கு ஆக்சுவலி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷன்ஸ், நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் அதெல்லாம் இருக்கு ஆக்சுவலி. இங்கிருந்து அங்கே போறது, அங்கிருந்து இங்கே போறது, அந்த மாதிரிலாம். என்னது இது? என்னதுப்பா இது?
ஸோ சும்மா கொஞ்சம் ஸ்பேஸ் மாதிரி விட்டுருக்காங்க ஆக்சுவலி. ஸோ ரிட்டர்னிங் பேக். ஸோ இந்த வழியாக தான் உள்ளே போயிருந்தோம். ஸோ இந்த வழியாகவே வெளில வரோம். நம்ம கிங்கோட பிளேஸ்க்கு போகல, கிங்கோட ஃபோர்ட்டுக்கு. ஏன்னா அது ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 480 ஸ்டெப்ஸ். அதனால வியூ வேற லெவல்ல இருக்கு. ஸோ குயின்ஸ் பேலஸ் இங்க இருக்கு, கிங் பேலஸ் அங்க இருக்கு, இங்க ஒரு சில இடம்லாம் இருக்குது. ஸோ அங்க வந்துட்டு இது மாதிரி இருக்கும் போல, ப்ரொடக்டிவ் பார்டர் மாதிரி அந்த எண்டல் ஆக்சுவலி.